ஆமாங்க, ஆமா. இல்ல இன்றைய வந்து மா இளைஞர்களுடைய எழுச்சிய பார்க்குறோம். அதாவது இளைஞர்கள் வந்து மிகப்பெரிய ஒரு எழுச்சியோட இந்த முடிவ குடுத்துருக்காங்க தமிழ்நாட்டு மக்களுக்கு. அதாவது நம்ம ஜல்லிக்கட்டுலயும் பார்த்தோம். ஜல்லிக்கட்டுலயும் அவங்களோட எழுச்சி அங்க ஆரம்பமாச்சு. அதனுடைய கன்டினியூஷன் தான் இன்னைக்கு வந்து இந்த ஆட்சி மாற்றத்த மிகப்பெரிய எழுச்சி அந்த இளைஞர்கள் தான். அதாவது இன்னைக்கு புதுசா ஓட்டு போட்ட இளைஞர்களாகட்டும், ஆ ஒரு பெரிய மாற்றத்த எழுச்சிய உண்டாக்கியிருக்கிறாங்க. அவங்களுடைய எதிர்பார்ப்பு எனக்கு தெரிஞ்சு அவங்கள வந்து ஒரு ஊழலற்ற ஒரு ஆட்சியும், ஒரு நல்ல ஒரு வேலைவாய்ப்பு, அதாவது மக்கள் பணம் மக்கள்ட்டயே இருக்கணும். வரிகள குறைச்சு கவர்மெண்ட் செலவ குறைச்சுக்கிட்டு, மக்கள் பணம் மக்கள்கிட்டயே இருந்து, அப்படி ஒரு ஆட்சி அமைஞ்சதுன்னா, மக்களுக்கு, மாணவர்களுக்கு எல்லாருக்குமே ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கைய குடுக்கும்னு நெனைக்கிறேன். இல்ல இந்த இந்த எழுச்சி தானே பார்க்குறோம். எழுச்சி வந்து இன்னைக்கு மாற்றத்த விரும்புறாங்க. என்ன மாற்றத்த விரும்புறாங்க? என்ன எதிர்பார்க்குறாங்கன்னு பார்க்கும்போது, அவங்களோட மனநிலைகள், அவங்களுடைய அவங்கள்ட்ட பேசும்போது, அவங்கள்ட்ட இது பண்ணும்போது, அவங்க எதிர்பார்க்குறாங்க. இன்னும் வேலை வாய்ப்புகள் அதிகமா வேணும். இன்னும் வந்து ஏன்னா இன்னைக்கு வழி நடத்துறது இன்னைக்கு மாணவர்கள் ஆயிட்டாங்கல்ல. எழுச்சிய உண்டாக்கிட்டாங்கல்ல. முதல்வர்கிட்ட ஆட்சி முறை தமிழ்நாட்டுல இல்ல அந்தந்த காலகட்டங்கள்ல அந்தந்த ஆட்சி முறை கரெக்ட்டா தான் போயிட்டு இருந்தது. அதாவது எந்த ஆட்சியா இருந்தாலும் அவங்க வந்து அவங்க ஒரு பாணியா, அவங்க அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாரி ஆட்சிகள் நடத்திட்டு இருந்தாங்க. இந்திய எதிர்பார்ப்பு வேற மாரி இருக்கு. இந்திய தலைமுறை முறையினருடைய எதிர்பார்ப்பு அதிகமா இருக்கு. அவங்க வந்து முற்றிலும் மாற்ற ஒரு இதுவரைக்கும் நடக்காத ஒரு சரித்திர எழுச்சி உண்டாக்கிட்டாங்க இல்லையா? ஸோ அப்போ வந்து அவங்களுக்கு என்ன எதிர்பார்க்குறாங்கன்றமோ அவங்களோட பேசும்போது அவங்களுடைய எதிர்பார்ப்பை தான் நம்ம பிரதிபலிக்கிறோம். பலத்தூர்ல வந்து முதல்வர் தோல்வி அடைஞ்சிட்டாரு. அதை பத்தி இது நடக்கிறது தானே. அதாவது வெற்றி பெற்றது தோல்வி, தோல்வி வெற்றி மாறி மாறி நடக்கும். இது ஒரு எழுச்சி நடக்கும்போது அது வந்து இருக்கு. அது வந்து காலங்கள்ல மாறிட்டு தான் நடக்கும். முந்தைய காலங்கள்ல இதே போல வெற்றி தோல்வி வந்து எல்லா தலைவர்களுக்கும் ஏற்பட்டிருக்கு. வெற்றின்றதும் நிரந்தரம் கிடையாது, தோல்வின்றதும் நிரந்தரம் கிடையாது. இல்ல வாழ்த்துக்கள் தான் கண்டிப்பா. இவ்வளவு பெரிய வெற்றியை கொடுத்திருக்காங்க இளைஞர்கள். ஸோ அதை வந்து அவர் வந்து திறம்பட அவங்களுடைய எதிர்பார்ப்பை வந்து அதாவது 100% ஃபுல்ஃபில்லா பண்ணணும். அது வந்து ரொம்ப முக்கியம். அந்த பொறுப்பை வந்து அவருக்கு கண்டிப்பா தெரியும். இல்லைன்னா இவ்வளவு பெரிய பொறுப்பை ஜனங்க அவர் கையில கொடுத்துருக்க மாட்டாங்க. அதை உணர்ந்து அவங்க கூட இருக்கிறவங்களும் செயல்படுவாங்கன்றது நம்பிக்கை இருக்கு. இது வந்து அமைஞ்சதுன்னா அது ஒரு இளைஞர்களுக்கு அவங்க இப்ப எடுத்த முயற்சிக்கு வந்து ஒரு சக்சஸ்ஃபுல்லா இருக்கும். அவர் அதை வந்து நிறைவேற்றிட்டா, கரெக்டா நிறைவேற்றி. விஜய் ரசிகர்களுக்கு இளைஞர்கள் அதிகமா வாக்கு போடுறாங்க. ஆமா. இல்ல இது வந்து அவங்க தானே உருவாக்கி இருக்காங்க. இன்னைக்கு ஒரு புரட்சியை உருவாக்கி இருக்கிறாங்க. ஸோ அவங்க எதிர்பார்ப்பு வந்து இப்போ மக்கள் வந்து விஜய் சிஎம் எதிர்பார்க்குறாங்க. ஸோ அவர் தான் இனி அதை வந்து ஃபுல்ஃபில் பண்ணி கொடுக்கணும் மக்களுக்கு. இல்ல அது இளைஞர்கள். அது வந்து நீங்க எந்த வயசுல சின்ன வயசுல எப்படி இருந்திருப்பீங்க, இப்ப எப்படி இருக்கீங்க? கண்டிப்பா சந்திப்பேன். தமிழ்நாட்டில் நடந்த விஜய் எழுச்சி சரி மக்கள் தான் பாண்டிச்சேரியில் சரிங்க. ஏன் சார் விஜய்க்கு நடக்கும்? சிலதுக்கு காரணமே கண்டுபிடிக்க முடியாது. யாராவது கணிச்சாங்களா? அதாவது இதுக்கு முன்னாடி வந்து எலெக்ஷன்ல வந்து நம்பர்ஸ் வந்து ரொம்ப கம்மியா சொன்னாங்க விஜய் சாருக்கு. பட் சிங்கிள் டிஜிட், டபுள் டிஜிட்னாங்க. அவர் இன்னைக்கு ட்ரிபிள் டிஜிட்ல வந்து நிக்கிறாரு. ஸோ எதிர்பார்ப்பை மீறி நடக்கிறது தான் அரசியல். இல்ல அதுதான் புரியாத போகுது. ஏன்னா முதல்ல கணிச்சவங்க எல்லா ஜீனியஸும் கணிச்சாங்க. எல்லாமே தவறாகி போச்சு, பொய்யாகி போச்சு. ஸோ அது வந்து காலம் தான் பதில் சொல்லும். நமக்கு சில விஷயங்களை நம்மளால கணிக்க முடியாது, சில விஷயங்களை அதை உணர முடியாது. 1,26,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 893988883778. இமெயில் advttv@dttv.in.